கன்னியாகுமரியில் கண்ணாடி இலைப்பாலம் அமைக்கப்பட்டு 4 மாதங்களில் 8.5 லட்சம் பேர் பாலத்தை பார்வையிட்டதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இலைப்பாலத்தை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு 4 மாதங்களில் 8,42,600 சுற்றுலா பயணிகள் பாலத்தில் பயணித்துள்ளதாகவும், பாலத்தை காண வரும் மக்களின் கூட்டம் அதிகமாகி வருவதால் பயணிகளுக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தும் வகையில் கேட் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இங்கு போதிய கப்பல் இல்லை என்பதால் புதிய 3 கப்பல்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்குரிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். கன்னியாகுமரிக்கு நேரடியாக இந்த பாலத்தை அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்ததிலிருந்து ஏறத்தாழ நேரடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நேரடியான கண்காணிப்பில் இந்த சுற்றுலா பயணிகள் போகிற இந்த கண்ணாடி பாலம் அன்றாடம் வருகிற சுற்றுலா பயணிக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் தமிழக அரசு பாதுகாப்போடு சுற்றுலா பயணிகள் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வரை 8,42,601 பேர் சுற்றுலா பயணிகள் இந்த கண்ணாடி பாலத்தை கண்டுகளித்திருக்கிறார்கள். சின்னசேலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பானுபிரியா என்பவரும் புவனேஸ்வரி என்ற பெண்ணும் 3 வயது சிறுவன் ஆகிய மூவரும் செல்லியம்பாளையம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்று மீண்டும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட பொழுது பின்னால் வந்த கார் இவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பானுபிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் புவனேஸ்வரி மற்றும் சிறுவன் புவனேஷ் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சின்னசேலம் போலீசார் இறந்து போன பெண்ணின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். ஓசூரில் புதையல் இருப்பதாக கூறி தங்கத்தை எடுக்க 8 லட்சம் ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றிய 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி சாந்தபுரம் எழில் நகரைச் சேர்ந்தவர்கள் குள்ளப்பா ராதம்மா தம்பதி. இவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலை நடத்தி வரும் நிலையில் கடந்த மாதம் கோவிலில் வழிபட வந்த ஒரு குழுவினர் தாங்கள் புதையல் இருப்பதை கணித்து எடுத்து தருவதாக இவர்களிடம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து புதையல் எடுக்க சக்தி வாய்ந்த தாவரம் மூலம்தான் கண்டுபிடிக்க முடியும் என்றும் அதனை வாங்க வேண்டும் என கூறி 2 தவணையாக 8 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாங்கள் ஏமாந்ததை உணர்ந்த குள்ளப்பா மனைவி ராதம்மா நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து புகாரின் பேரில் திருப்பூர், திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் நிழல் தரும் வகையில் சாலைகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக பந்தல் திடீர் என பெய்த கனமழையால் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், காத்தாப்பிள்ளை கோடி மற்றும் பல்வேறு சாலைகளில் சிக்னல்கள் அமைந்துள்ள பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென பெய்த மழை மற்றும் காற்றினால் சாலைகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக பந்தல் அனைத்தும் முறிந்து விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இளைஞர்கள் சிலர் சாலைகளில் முறிந்து விழுந்த நிழற்குடை கம்பிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வீரவநல்லூரில் இடியும் நிலையில் உள்ள பாலத்தை சீரமைத்து தர விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் உள்ள கண்ணடியின் கால்வாய் மூலம் சுமார் 13,000 ஏக்கர் விளைநிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கால்வாய்களில் வளர்ந்து காணப்படும் அமலை செடிகளை அப்புறப்படுத்தாமலும் பாசன கால்வாய்கள் பராமரிக்கப்படாமலும் உள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இக்கால்வாயின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நொண்டிப்பாலம் போதிய பராமரிப்பின்றி உடையும் நிலையில் உள்ளதாகவும்
கார் பருவ சாகுபடி பணிகளை தொடங்கிட விவசாயிகள் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இரு பாலங்களையும் உயர்த்தி சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.